ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். யமுனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ காவேரி போய் யமுனா கிட்ட பேசுவாங்க. யமுனா, தயவு செய்து இந்த மாதிரி முடிவை நீ எப்போதுமே எடுத்துறாத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நீ இந்த மாதிரி யோசனை வரும்போது அம்மாவை, அக்காவை, நம்ம நர்மதாவெல்லாம் நினச்சி பார்த்துக்கோ. இந்த மாதிரி முடிவை நீ எடுத்துறாத. அப்பாவை இழந்ததுக்கு அப்புறமே நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அடுத்தது நீயும் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள தாங்கிக்கவே முடியாது. அம்மா ஒரு நிமிஷம் நினச்சி பாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யமுனா சொல்லுவாங்க, நிவின் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுக்கா. இப்போ கூட நீ ஏன் என்னை காப்பாற்றணுன்னு தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. நீங்களாம் என்னை காப்பாற்றாமல் விட்டுருந்தாலே நான் செத்துருந்துருப்பல்ல. நிவின் கண்டிப்பாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அவர் மனசில் முழுக்க நீ மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஹோப் கொடுக்காம எப்படிக்கா அவர் அப்படி நினச்சிட்டு இருக்காரு? உன்னை மறந்துட்டு அவர் என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. இப்போவும் எனக்கு வாழ சுத்தமாக விருப்பம் இல்லை. நம்ம வீட்டுக்கு வரவும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாருங்க. இப்படியே நீ பேசிகிட்டு இருந்தேன்னா நானே உன்னை கொன்றுவேன் யமுனா. உனக்கு சொன்னால் புரியாதா? நிவினுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ கூட நிவின் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்றது மட்டும்தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. நிவினை உங்க கூட நான் சேர்த்து வைக்கணும் தாண்டி நினைக்கிறேன். பட் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அவர் காலில் விழுந்தாவது நான் உன்னை சேர்த்து வைக்க பார்க்குறேன். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, எனக்கு கொஞ்சம் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லைக்கா, நீ என்ன சொன்னாலும் நிவின் என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த லைஃப் எனக்கு வேணும். இல்லைனா இந்த லைஃபே எனக்கு தேவை கிடையாது. நான் திரும்பி எந்த முடிவுக்கு வேணானாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி யமுனா திரும்பவும் காவேரியை த்ரெட்டன் பண்ணுறாங்க. அப்போவே காவேரி டிசைட் பண்ணிடுவாங்க, நம்ம நிவினோட கை காலையாவது விழுந்து எப்படியாவது யமுனாவை ஏற்றுக்க சொல்லணும். அவர்கிட்ட எப்படியாவது பேசி பார்ப்போம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாயிரும் யமுனா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்பி வீட்டுக்கு போனதும் எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேஷுவலாக பேசுவாங்க. இவங்களும் நாங்கள் பண்ண வீட்டுக்கு தான் போயிருந்தோம், அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அங்கே ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. விஜயும் அவங்க அம்மா கிட்ட, கங்கா கிட்ட எல்லாருமே பண்ண வீட்டில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ட்ராமா போட்டு அவங்கள சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுவாங்கன்னா, நிவினுக்கு கால் பண்ணி நிவினை உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக வர சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினை டைரெக்டாக மீட் பண்ணுவாங்க. நிவின் வேறு மாதிரி நினச்சிக்குவார். ஒருவேளை காவேரிக்கு நம்ம மேலே ஏதாவது அபிப்பிராயம் வந்துருச்சோ, ஏன் இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறா காவேரி, நம்மளை ஏற்றுக்கிறது ட்ரை பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி அவரும் சந்தோஷமாக காவேரியை பார்க்கலான்னு போவார். அங்கே போனோன்னே காவேரி பேசுகிறத கேட்டு அவருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவார். காவேரி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிவின், உங்களுக்கே தெரியும், யமுனாவோட மனசை முழுக்க மாற்றினது நீங்கள் தான். என் மேலே இருக்க ஆசையில் நீங்கள் அவள் மனசை சுத்தமாக கெடுத்துட்டீங்க. அவள் இப்போ உங்கள் மேலே ரொம்ப அடிக்டடாக இருக்கா. அவள் நீங்கள் இல்லைன்னா சூசைட் திரும்பவும் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஏன் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? யமுனாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் பேசாமல் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், அவளை எனக்காக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிவின் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார். உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீயும் நானும் எப்படி லவ் பண்ணோம், எப்படிலாம் இருந்தோம் கொடைக்கானல்ங்கிறத மறந்துட்டியா? உனக்கு நீ இப்படியெல்லாம் கேட்குறக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் இருந்தோங்கிறத ஒரு நிமிஷம் நீ நினச்சிப்பாரு. என்கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். நான் இன்னும் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்காக மட்டும்தான் நான் யமுனா கிட்ட பேசிகிட்ருக்கேன், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரு கூடயுமே பேசிகிட்ருக்கேங்கிறது உனக்கே தெரியும். இப்படியெல்லாம் நீ என்கிட்ட கேட்காத, எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது உன்னை நினச்சா அப்படின்னு சொல்லுவார். ஐயோ நிவின், நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு நிவின். நான் ஆல்ரெடி மேரிடு. விஜய் தான் என்னோடய ஹஸ்பண்ட். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். கான்ட்ராக்ட் இல்லையோ நான் அவரை கல்யாணம் பண்ணது உண்மைதானே. இந்த உலகத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் ஆல்ரெடி மேரிடுன்னு சொல்லிட்டேன். ஸோ திரும்பவும் உங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. உங்களுக்கே புரியாதா? அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் என் கேரக்டருக்கே ரொம்ப அசிங்கமான ஒன்று. நான் அந்த மாதிரி செயலெல்லாம் எப்போதுமே பண்ண மாட்டேன். இப்போதைக்கு அந்த டாப்பிக்கை நீங்கள் இழுக்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு என் தங்கச்சி முக்கியம். யமுனாவை நான் எப்படியாவது சரி பண்ணணும். அவள் நீங்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிடியாக பிடிச்சிருக்கா. என் ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட நர்மதாக்காக தான் நான் பண்ணேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ப்ளீஸ் எனக்காக யமுனாவை ஏற்றுக்கோ நிவின், ப்ளீஸ் நிவின், ப்ளீஸ் நிவின் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சுவாங்க. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, உன்னை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கோவமாக பார்க்லேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. விஜய் கேட்பார், எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஒருத்தர் முக்கியமானவரை மீட் பண்ணி ஒன்று பேச போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போவே விஜய்க்கு டவுட் வந்துடும். ஓகே, நிவினை தான் பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, என்னாச்சு, எதுக்காக போயிருக்க, ஒரு முக்கியமான முடிவுனா அது எதை பற்றி, யமுனாவை பற்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், யமுனாக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு
என்னாச்சு, ஏதாவது நல்ல முடிவாக தெரிஞ்சுதா? அப்படிலாம் எந்த முடிவும் தெரியாது. நீ மற்றவங்க கிட்ட கெஞ்சிறத முதல்ல நிறுத்து. நான் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறோமோ பண்ணுறேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு உடனே உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என் ஃபேமிலி பற்றியோ என்னை பற்றியோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஸோ நீங்கள் எதுலேயும் இன்வால்வ் ஆகிக்கவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், என் தங்கச்சிக்காக என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் உங்களை கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணதுக்கே என் ஃபேமிலி தான் முக்கியமான ரீசன் உங்களுக்கே தெரியும்ல. நர்மதாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக மட்டும்தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணேன். இப்போ யமுனாவுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ண வேண்டியது ஏன் கடமை. யார் காலையாவது விழுந்து அவளை நான் சரி பண்ண வேண்டியது ஏன் கடமை அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. திரும்பவும் காவேரி நிவின்க்கு கால் பண்ணுவாங்க. நிவின், நான் உங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நாளைக்கு நான் யமுனாவை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வருவேன், நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும். அந்த கோவிலில் வச்சு பேசிக்கலாம், மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ கோவிலில் வச்சு பேசிக்கலாம், ப்ளீஸ் எனக்காக வாங்க, யமுனாவும் என் கூட வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற காவேரி? எப்போவுமே உன் தங்கச்சிக்காகவும் உன் ஃபேமிலிக்காகவும் யோசிக்கிற நீ ஏன் என்னோட எமோஷனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் உன்னை எவ்வளோ உயிராக லவ் பண்ணேன், இப்போ கூட நீ வேணும் தானே உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் என்னோட எமோஷனில் இப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நான் வைக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே விஜய்க்கு கால் அடிப்பார். விஜய்க்கு கால் பண்ணிவிட்டு, இதெல்லாம் உங்களோட பிளான் தானா? நீங்கள் தான் இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்தீங்களா? காவேரி எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கும், நான் இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றாங்க, இதெல்லாம் நீ போட்டு கொடுத்த பிளான் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு. விஜய் உடனே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நிவின், பட் நீயே புரிஞ்சுக்கோ, யமுனா ரொம்பவே உன்னை லவ் பண்ணுறாங்க, நீ ஏன் அவங்கள ஏற்றுக்கக்கூடாது? இப்போ காவேரிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, காவேரிக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுற, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நீ யமுனாவையே அக்செப்ட் பண்ணிக்கோ, யமுனாவை மேரேஜ் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இரு, ஏன் ஒரு வேஸ்ட்டாக ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நீ நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல, ஏன் நடக்க முடியாது? காவேரியோட கான்ட்ராக்ட் விஷயம் இன்னும் 2 மாதத்தில் முடியுதில்ல, அதுக்கப்புறம் நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க வீட்டில் நான் இப்போவே சொல்கிறேன், நான் யமுனாக்கிட்டையும் ஓப்பனாக நடந்த உண்மையெல்லாம் சொல்லி, குமரன் கங்கா அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்லிவிட்டு நான் காவேரிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் யமுனாக்கிட்டையும் சொல்ல போகிறேன். ஸோ காவேரி இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அவளுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், பட் அவளுக்காக இந்த லைஃப்பை நான் விடவே மாட்டேன், அவள் கூட சேர்றது தான் இப்போதைக்கு என்னோட கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை நிவின், அவசரப்பட்டு நீ வீட்டிலலாம் கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்லிடாத, அதுக்கு என்ன முடிவு பண்ணணுமோ நான் பண்ணலாம், காவேரி சொன்ன மாதிரி நீ அந்த கோவிலுக்கு வா, நம்ம நேரில் எல்லாத்தையுமே பேசிக்கலாம், ரொம்ப அவசரப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நீ எதுவும் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நிவின் உடனே, காவேரி இல்லைன்னா நான் சூசைட் பண்ண கூட தயங்க மாட்டேன், ஏன் யமுனா மட்டும்தான் சூசைட் பண்ணுவாளா? என்னோட லவ்வும் உண்மையான லவ் தான், நானும் கூட சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவார். உடனே விஜய், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத பிரதர், நீ கண்டிப்பாக வா, கோவிலுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நிவின் காலை கட் பண்ணிவிட்டு, இவங்க சொல்கிறாங்கிறக்காக நம்ம ஏன் அவங்க காவேரி வீட்டில் சொல்லாமல் இருக்கணும், இவங்க என்னோட எமோஷனில் விளையாடுறாங்கல்ல, ஸோ இதுக்கான ஒரு முடிவு தெரியணும்னா நம்ம குமரன் அண்ணா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் மறைக்காமல் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லணும், கங்கா கிட்டேயும் காவேரியோட அம்மா கிட்டேயும் சொல்லி தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக காவேரியை எனக்கு கிடச்சே ஆகணும், யமுனாவோட விஷயத்தில் இவங்க ரொம்பவே விளையாடுறாங்க, ஸோ இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு.